भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नातिस्नेहः प्रसंगो वा कर्तव्ये क्वापि केनचित् कुर्वन् विन्देत संतापं कपोत इव दीनधीः। दीन அறிவு படைத்த ஜீவன், ஏழ்மை நிலையிலே உடைய ஜீவன் தன்னிடத்திலே இருக்கின்ற மேலான செல்வங்கள் தனக்கு தெரியாமல் இருக்கின்ற ஜீவன். அதான் தீனதீ. நம் வீட்டுக்குள்ளேயே நாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறை அடியிலே பூமியிலே தங்க புதையல்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு அது தெரியாத காரணத்தினாலே செல்வத்தை தேடி வெளியிலேயே போகிறோம். உண்மையிலேயே நாம் செல்வந்தர்கள். பூமியை தோண்டினோமையானால் உள்ளுக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற தங்க குடம் நமக்கு தெரிய வரும். ஆனால் நாம் அதை பார்க்காததினாலே நான் தாரித்ரியம் உடையவன், செல்வத்தை சேர்த்தால்தான் எனக்கு நிறைவு கிடைக்கும் என்று எப்படி வெளியிலே ஓடுகிறோமோ அதே போல சுகம் எனக்கு சுகத்துக்குண்டான பொருளை நாடினால்தான் கிடைக்கும் என்று அதற்கு பின்னாடி போகின்றோம். தீனதீஹி. அப்பேற்பட்டவர்கள் சந்தாபம் விந்தேத, நிச்சயமாக சந்தாபத்தை அடைகிறார்கள். இதை நான் கபோதா, நான் புறாவிடத்திலிருந்து இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டேன். இதை நாம் நேற்று இரவு எடுத்துக்கொண்டோம், விரிவாக சிந்திக்க ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சி நம்முடைய சொரூபம் அன்பு. அன்பு என்பது முழுமையானது. அன்புல எல்லாமே இருக்கிறது. ஆனால் எப்பொழுது அந்த அன்பு
எதிர்பார்ப்பாக மாறுகிறதோ, எனக்கு இது கிடைக்க வேண்டும், இது வந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை நிறைவடையும், இது இருந்தால் தான் என்னுடைய துக்கங்கள் போகும், இவர்களெல்லாம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை சூன்யமாகிவிடும் என்று என்னுடைய அன்பை எப்பொழுது நான் ஒரு மனிதனிடத்திலோ ஒரு பொருளிடத்திலோ கொண்டு போய் ஸ்நேகம் வைக்கிறேனோ, பாசம் வைக்கிறேனோ, ஆசை வைக்கிறேனோ, அதிலிருந்து வரக்கூடியதுதான் சங்கம், பற்றுதல். அதனுடைய வெளிப்பாடு என்ன? அன்பு காட்ட வேண்டிய இடத்திலே அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம். அன்பு காட்ட வேண்டிய இடத்திலே பயத்துடன் கூடியவனாக இருக்கின்றோம். அன்பு காட்ட வேண்டிய இடத்திலே கவலை உடையவனாக இருக்கின்றோம். அன்பு காட்ட வேண்டிய இடத்திலே எப்பொழுதுமே கோபமும் மனதிலே வலியும் எப்பொழுதுமே மாறாமல் இருக்கிறது. அப்ப இந்த அன்பு நமக்கு மலினப்படாமல் இருக்க வேண்டுமானால் முதல்ல நம்மிடத்திலே இந்த அன்பானது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது, எந்த தோஷத்துடனும் சேராமல் அந்த அன்பு நம்மிடத்திலே முதல்ல ஸ்புரிக்கணும், வெளிப்பட வேண்டும். என்னை நானே அன்பு காட்டிக் கொள்வதற்கு என்னை தயார்படுத்திக் கொண்டால் மட்டும்தான் என்னால் மற்றவர்களுக்கு அன்பு காட்ட முடியுமே தவிர, என்னிடத்திலேயே எனக்கு அன்பு இல்லை என்றால் மற்றவர்களிடத்திலே என்னால் அன்பு காட்டுதல் முடியாத காரியம். அன்பு என்ன செய்கிறது அப்படின்னா, தானும் அடிமைப்படுவது இல்லை, மற்றவர்களையும் அடிமைப்படுத்துவது இல்லை. இதுதான் அன்பினுடைய முதல் வெளிப்பாடு. தானும் அடிமையாகாது, மற்றவர்களையும் அடிமைப்படுத்தாது. நானும் அடிமைப்பட்டு கிடைக்கிறேன், மற்றவர்களையும் அடிமைப்படுத்துகிறேன் அப்படின்னா அது அன்பு அல்ல. அது மலினமான, இந்த அன்பினுடைய மலினத்தன்மை, ரொம்ப தாழ்ந்த நிலை. ஸ்நேகம், பாசம், பற்று, இதனுடைய நிலை அதெல்லாம். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை என்பது இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவா இருக்கும். எங்கே அன்பு மலினப்படுகிறதோ அங்கே செயல் இருக்கும், சேவாபாவம் இருக்காது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, செயலையே சேவான்னு நினைச்சுக்கிறோம். செயல் என்பது விருப்பு வெறுப்பை அடிப்படையாக கொண்டு, ஆசையை அடிப்படையாக கொண்டு, சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு, பலனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடியது செயல். நான் காரியம்தானே பண்ணுகிறேன், இவர்களுக்கு தானே நான் உழைக்கிறேன், என்னுடைய காரியத்தை இவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறார்கள், என்னை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி, இந்த வீட்டுக்காக நான் மாடு மாறி உழைக்கிறேனே. செயல் என்பது வேறு, அன்பு என்பது வேறு.
அன்பு இருக்கக்கூடிய இடத்திலே சேவா இருக்கும். எங்கே அன்பு மலினப்படுகிறதோ அங்கே காமிய கர்மம் இருக்கும், விருப்போட கூடிய கர்மம் இருக்கும். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சேவை கேட்காமல் வருவது, செயல் கேட்டு எனக்கு பிரியம் இருந்தால், நேரம் இருந்தால், விருப்பம் இருந்தால், எனக்கு என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒத்து வந்தால் நான் செயல் செய்ய வருவேன். சேவை என்று வரும்போது இதெல்லாம் அடிபட்டு போயிடும். இந்த காலத்திலே வந்து பண்ணணுமா, இந்த நாள்ல வந்து பண்ணணுமா, இத்தனை காரியங்கள் பண்ணணுமா, இவ்வளவு பேருக்கு பண்ணணுமா, நானே தான் பண்ணணுமா, ஏன் மற்றவர்களான் பண்ண மாட்டார்களா? எத்தனை கேள்வி கேட்கிறோம். சேவை என்று வருகின்ற நேரத்திலே இவ்வளவு மணி நேரம் தான் சேவை செய்வேன், இவர்களுக்கு மட்டும்தான் சேவை செய்வேன், இத்தனை நாட்கள் தான் சேவை செய்வேன், இந்தந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால்தான் சேவை செய்வேன். அதெல்லாம் இல்லை. சேவை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அங்கே 24 மணி நேரமும் 366 நாளும் இந்த உடல் கீழே விழுகின்ற வரை சேவா. அது எங்க இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சமூகத்துக்காக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டுக்காக இருந்தாலும் சரி, ஆசிரமமாக இருந்தாலும் சரி, அல்லது இராணுவமாக இருந்தாலும் சரி, சேவா. எங்கே அன்பு இருக்கோ அங்கே சேவா. சேவைக்கும் செயலுக்கு என்னடா வித்தியாசம்டான்னா, சேவையிலே எனக்காக நான் செய்து கொள்கிறேன், அதுல எனக்கு 100% ஆனந்தம் இருக்கிறது. நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் கூட அங்கே இல்லை, என்னால் செய்யப்படுகின்றது என்கின்ற எண்ணம் கூட அங்கே இல்லை. செயல் என்று வரும்போது, இந்த ஸ்நேகத்தினாலே பாசத்தினாலே செயல் என்று வரும்போது, ஒரு காரியத்தை செய்து முடித்துவிட்டு செய்வதற்கு முன்பும் அதை பற்றி சிந்தித்தல், செய்ததற்கு பிறகும் அதை பற்றி சிந்தித்தல், செய்து முடித்த பிறகு வரக்கூடிய பலன், வரவேண்டிய பலன், வந்த பலன், ஏற்பட்ட அனுபவங்கள் அதை குறித்து சிந்தித்தல், இனிமேல் நடக்கப் போகின்றவற்றை குறித்து சிந்தித்தல். அன்பு இருக்கக்கூடிய இடத்திலே சேவா என்பது தானாக பிறக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்ன அழகான குறள். தன்னுடைய முதுகு தண்டுவடத்தை கூட இன்னொரு ஜீவனுக்காக கொடுக்கிறாராம் ததிஷி மகரிஷி. இந்திரன் கேட்டான்னு எடுத்து கொடுத்துட்டார். என்பும் உரியர் பிறர்க்கு, அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன செய்தது இந்த வீடு, எனக்கு என்ன செய்தது இந்த சமூகம், எனக்கு என்ன செய்தது இந்த நாடு, எனக்கு என்ன செய்தான் என்ற இந்த புகுந்த வீட்டுக்காரன், எனக்கு என்ன செய்தால் இந்த மனைவி, எனக்கு என்ன செய்தார்கள் அம்மா அப்பா, எனக்கு என்ன செய்தார்கள் குருமார்கள், எனக்கு என்ன செய்தான் கடவுள். அன்பு இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும். அன்பு இருக்கக்கூடிய இடத்திலே மூன்றாவது புறம் சேவான்னு சொன்னோம் அல்லவா. அன்பு இருக்கக்கூடிய இடத்திலே
தானும் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு மற்றவர்களையும் உயர்வுக்காக அழைத்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் படைத்தது அன்பு. தானும் உயரும், எல்லா வகையிலும் தானும் உயரணும்னு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும். அதுல சோர்வே இருக்காது. மற்ற ஜீவராசிகளையும் எப்படியெல்லாம் உயர்த்தலாம். இது அன்பினுடைய உத்தமமான நிலை. செயல் என்று வருகின்ற நேரத்தில், ஸ்நேகம் பாசம் என்று வருகின்ற நேரத்திலே தானும் உயர்வதற்கு எந்த முயற்சியும் எடுப்பது கிடையாது. மற்றவர்கள் யாராவது உயரப் போகிறேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்றால் அவர்களையும் உயரவிடாமல் தடுக்கும் தன்மை படைத்தது. அதுக்கு நாம நிறைய காரணங்கள்லாம் சொல்லிடுவோம். ஒன்னால இது முடியாதுப்பா, உனக்கு இந்த தகுதி இல்லப்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, உன்னை நம்பிலாம் நாங்க எதுலையும் முதலீடு செய்ய முடியாது, உனக்காக நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, உனக்காக நாங்கள் நேரத்தை கொடுக்க முடியாது, அதனால இருக்கிறதை வைத்துக்கொண்டு ஒட்டி கொண்டு அவனுடைய தன்னம்பிக்கையவே நொறுக்கிடுவோம், அவனுடைய இலக்கையே நொறுக்கி விடுவோம். தெரியாதனமா அவனுக்கு நல்ல இலக்கு வந்து விட்டது என்றால் அதை எப்படியெல்லாம் சிதறடிக்கலாம் என்ற சிந்தனை இந்த ஸ்நேக பாவத்திற்கு இருக்கும். அன்பு உடைய இடத்திலே எப்படியெல்லாம் அவர்களுக்கு உதவலாம். சிந்தனையின் மூலமாகவோ, செயல்பாட்டின் மூலமாகவோ, அறிவின் மூலமாகவோ, அன்பின் மூலமாகவோ, செயல்பாட்டின் மூலமாகவோ, பணத்தின் மூலமாகவோ, நேரத்தை கொடுப்பதன் மூலமாகவோ, எப்படியெல்லாம் அவர்களுக்கு நாம் சகாயம் செய்யலாம், எப்படியெல்லாம் அவர்களை நாம் உயர்த்தலாம். அன்பு மூணாவது. நாலாவது, அன்பு உடைய இடத்திலே தன்னைத்தானே அன்பு காட்டிக் கொள்கின்ற காரணத்தினாலே தன்னைத்தானே யாரிடமிருந்தும் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளுதல் என்பது கிடையாது. மற்றவர்களையும் காயப்படுத்தாது, தானும் காயப்படாது, மற்றவர்களையும் காயப்படுத்தாது. சில பேர் நான் காயப்பட மாட்டேன், என்ன பத்திரமா பார்த்துப்பேன், மற்றவர்களை நான் காயப்படுத்தி கொண்டே இருப்பேன். வீட்டில் அதை பார்க்கிறோம் அல்லவா? தன்னை யாரும் காயப்படுத்தி விடக்கூடாது, ஆனால் தான் மற்றவர்களை சதா கொட்டும் தேளை போல கொட்டிக்கொண்டே இருத்தல், காயப்படுத்தி கொண்டே இருத்தல். அன்பினுடைய வெளிப்பாடு தானும் பகவான் சொல்றார் அல்லவா 12வது அத்தியாயத்திலே கீதையிலே, யஸ்மான்னோ த்விஜதே லோகஹ லோகான்னோ த்விஜதே சயஹ ஹர்ஷே அமர்ஷே பயஹ உத்வேகைஹி முக்தஹ யஸ்ஸ சமே பிரியா. அழகான ஒரு பாடல். இந்த ஒரு பாடல் பக்தி யோகத்துல இந்த ஒரே ஒரு பாடல் எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணினாலும் சரி, அதனுடைய ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து வாழ ஆரம்பித்தாலே முழு பாகவத தர்மமும் புரிந்துவிடும், முழு ஞானமும் வந்துவிடும், முழு மோட்சமும் கிடைச்சிடும். யஸ்மான்னோ த்விஜதே லோகஹ லோகான்னோ த்விஜதே சயஹ ஹர்ஷே அமர்ஷே பயஹ உத்வேகைஹி முக்தஹ சஹா மே பிரியா சஹா பக்தஹ மே பிரியா. அந்த பக்தன் எனக்கு ரொம்ப 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 பிரியம்.
இது 4வது. 5வது, எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே தன்னுடைய இலக்கை நோக்கி எந்த தடையும் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். முக்கியமானது அந்த 5வது விஷயம். அன்பு எங்கே இருக்கிறதோ அந்த அன்பு இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கும். நதியை போல, அழிஞ்சல் செடியை போல, காந்தம் இரும்பை போல, அன்புடையவனுடைய ஹிருதயத்தை நாடி ஓடுவதை போல அன்பு இருக்கக்கூடிய இடத்திலே இலக்கு என்பது மறக்கவே மறக்காது. எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தாலும் சரி, என்னிடத்திலே அன்பு இருந்தால் என்னை விட்டு இலக்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை. பக்தர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறைவனின்பால் அவர்கள் பக்தி வைக்கிறார்கள். அதை நம்ம அன்புன்னு சொல்றோம். இறைவனின்பால் பக்தி வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் பக்தி வைப்பதற்கு உண்டான நல்ல களமாக அமைவதில்லை. இருந்தும் அவர்கள் அந்த சூழ்நிலை, வாழ்க்கை, தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, தன்னுடன் பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணிகள், இவளை பற்றி எல்லாம் கவலையே இல்லை. அவருடைய இலக்கு இறைவன் அப்படின்னு அவருடைய மனதை விழுந்ததினாலே, அந்த இறைவனிடத்திலே பூர்ண பக்தி இருப்பதனாலே அவர்களுடைய இலக்கு எந்த சூழ்நிலைகளிலும் தடைப்படுவது இல்லை. யாரையும் காரணம் காமித்து தன்னுடைய இலக்கானது தடைபடுமா என்றால் தடைபடாது. எங்கே அன்பு இல்லையோ அங்கே எல்லாம் தடை, எல்லாம் தடை. அன்புங்கிற பெயரிலே அத்தனையும் தடை. முதல்ல இலக்கு என்பது கவனத்திற்கே வராது. இலக்கே கவனத்திற்கு வராத போது மனம் எப்படி இருக்குண்டான்னா, பகுஷாகாகி அனந்தாகா புத்தயோ விவசாயினா. புத்தி ஒருநிலைப்படாது. மரத்திலே இருக்கக்கூடிய பல கிளைகளை போல மனமானது அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். அனந்தமான எண்ணிலடங்காத எண்ணங்களை மனதிலே சுமந்து கொண்டு, எண்ணிலடங்காத விருப்பங்களை மனதை சுமந்து கொண்டு, பூர்த்தி செய்ய முடியாத எண்ண அலைகளுடன் கூடியவனாய், பேயாய், வினமாய் என்னுடைய வாழ்க்கையானது மனதளவிலே. அன்பு இருக்கக்கூடிய இடத்திலே இலக்கு எக்காரணத்தை கொண்டும் மறவாமல் இருக்கும். அன்பு இல்லாத இடத்திலே இலக்கு என்னுடைய அறிவு கண்ணுக்கு வரவே வராது. அறிவு கண்ணுக்கு என்னை வரவிடாமல் தடுத்தது எது? இந்த ஸ்நேகமும் பிரசங்கமும். நேற்றைக்கே பார்த்தோம் அல்லவா, சுகத்துவ புத்தி. இதுதான் எனக்கு சுகத்தை கொடுக்கும் என்று நான் எதிரிடத்தெல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறேனோ அவைகள் எல்லாம் என்னை இறைவன்தான் வாழ்க்கையின் இலக்கு, அதை அடைவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அதை நோக்கி நான் எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்க மாட்டேன். அதை அடைவது ஒன்றே என் லட்சியம் என்கின்ற அந்த எண்ணம் என்னை வரவிடாமல், என்னிடத்திலே வரவிடாமல் என்னை தடுத்தல் அர்த்தமும் காமமும். அதனுடைய வெளிப்பாடுதான் இலக்கு என்பது நமக்கு கவனத்திற்கு வராமல் போன காரணத்தினாலேதான் புல்லாய், கூடாய், புழுவாய், மரமாய், பல்மிருகமாய், பறவையாய்,
பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி முனிவராய், தேவராய், செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பெருமான். இவ்வளவு பிறவிகளிலும் இறைவன் இலக்காக இல்லை. அந்தந்த பிறவிக்கு ஏற்ப உண்டான சிநேகமும் பிரசங்கமும் தான் இருந்ததே தவிர இறைவன் இலக்காக இல்லை. அதனால்தான் பிறந்து இழைத்தேன்னு சொல்லிட்டார். மனதளவிலே நான் இழைத்து விட்டேன் அப்பா. இவ்வளவு பிறவிகள் எடுத்தும் என்னுடைய அறிவிலே உன்னை பற்றின சிந்தனை வராமல் போய்விட்டதே, உன்னிடத்திலே பக்தி என்பது வராமல் போய்விட்டதே, எவ்வளோ பெரிய துர்பாகியவான் நான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டேன் என்று வீடுற்றேன். அன்பு இருக்கக்கூடிய இடத்திலே இலக்கு எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய அறிவு கண்ணிலிருந்து போகாது. எங்கே அன்பு இல்லையோ அங்கே இலக்கு அறிவு கண்ணுக்கு வராது. இலக்கை பற்றின மறதிதான் இருக்கும். அப்ப எதை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பேன்? அர்த்த காமத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அதை சேர்ப்பதிலும், அதை அனுபவிப்பதிலும், அதை பங்கிட்டு கொடுப்பதிலும், அதை காப்பாற்றுவதிலும், அதை முறைப்படுத்துவதிலும், அதை அதிகப்படுத்துவதிலும் என்னுடைய வாழ்க்கை முழுக்க அதற்காகவே நேர்ந்து விட்ட மாதிரி ஆயிடும். இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, அன்பு எங்கே இல்லையோ, 5வது 6வது, அன்பு எங்கே இல்லையோ அங்கே இலக்கு வராது அல்லவா? அப்போ இவனுக்கு எது இலக்காக இருக்கும்? அன்பு இல்லாத இடத்திலே அர்த்தமும் காமமும் தான் இலக்கு என்றால், அர்த்தத்தையும் காமத்தையும் தேடி 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 இழைத்து போனவன் என்ன பிறவி, என்ன வாழ்க்கை இது? இந்த உலகத்திலே எந்த சுகத்தையுமே அனுபவிக்காமல் இருக்கிறேனே, என்னுடைய சுகத்தை அனுபவிப்பதற்கு இதெல்லாம் தடையாக இருக்கிறதே, இவர்களெல்லாம் தடையாக இருக்கிறார்களே, இந்த சூழ்நிலை தடையாக இருக்கிறதே, இந்த வாழ்க்கை முறை தடையாக இருக்கிறதே, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டதே என்று தன்னிடத்திலேயே தான் பச்சாத்தாபப்படுத்திக் கொண்டு தன்னையும் வெறுக்கக்கூடியவனாய், மற்றவர்களையும் வெறுக்கக்கூடியவனாய் தாபத்தோடையே வாழ்வான். அதனுடைய வெளிப்பாடுதான் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. என்ன வாழ்க்கை? போரும் இந்த வாழ்க்கையெல்லாம் இந்த சூழ்நிலையிலிருந்து ஓடிட்டா போறோம், நிம்மதியாக இருந்து விடலாம். அதனால்தான் நமக்கு பாருங்கள், இந்த சூழ்நிலையிலிருந்து ஓடுறதுக்காக நம்முடன் நம்மால இருக்க முடியல. நம்முடன் இருக்கணும்னாலே நமக்கு பெரிய போராட்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. அதனால என்ன பண்றது? இந்த நம்முடன் நம்மால் இருக்க முடியாத நிலையிலே நம்மை விட்டு ஓடுவதற்கு நமக்கு நிறைய புறத்திலே நிறைய களம் வேண்டியிருக்கிறது. அது நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் பையனை போய் பிராண்டுவது, அம்மா அப்பாவை போய் பிராண்டுவது, நண்பர்களை போய் பிராண்டுவது, கூட பிறந்தவர்களை போய் பிராண்டுவது, ரொம்ப இதெல்லாம் முடிந்து விட்டது. இப்போ எவ்வளவு நேரம் தான் பிராண்ட முடியும்? திருப்பி அவர்கள் நம்ம பிராண்ட ஆரம்பிச்சா ஓடி வந்துடும். அடுத்த ஒரு களம் தேட ஆரம்பிக்கும். சினிமாவுக்கு போகலாமா, சீரியல் பார்க்கலாமா, சாப்பிடலாமா, விதவிதமா உடை அணிந்து கொள்ளலாமா, ஷாப்பிங் போகலாமா, மாலுக்கு போகலாமா, பீச்சுக்கு போகலாமா, கோயிலுக்கு போகலாமா, எதற்கு இதுக்கெல்லாம் போய் 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 மேய்ந்து கொண்டிருக்கிறாய்? ஆடை போலடா. நான் என்ன பண்றது? என்னோட என்னால் இருக்க முடியல சுவாமி. அதுக்கு எங்களுக்கு ஏதாவது களம் வேண்டியிருக்கிறது. எங்களை நாங்கள் மறந்து
சற்று நேரம் நாங்கள் இளைப்பாறுவதற்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கு, ஒரு களம் கிடைத்திருக்கு. அதனால போயிட்டு அப்படியே மேய்ஞ்சிட்டு வரோம். கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஏதோ சந்தோஷம் கிடைத்ததை போல் நினச்சிக்கிறோம். மீண்டும் அதை விட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனேயே இந்த 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 மனதில் இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் மேலே வர ஆரம்பித்து எங்களை போட்டு அழுத்திக்கிறது. நாங்கள் என்ன பண்றோம்? சீக்கிரம் செத்துட்டா நல்லா இருக்கும். எதற்கு இந்த உலகத்துல வாழணும்? வாழ்ந்து என்னத்தை கண்டோம்? இந்த எண்ணமெல்லாம் வருவதற்கு காரணம் நம்மிடத்திலே நமக்கு அன்பு இல்லா தன்மை, நம்முடன் நான் வாழ முடியா தன்மை, மற்றவர்களுக்கு நம்மால் அன்பு காட்ட முடியா தன்மை, மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியா தன்மை. அதனுடைய வெளிப்பாடு நமக்கு இலக்கு ஞாபகத்துக்கே வராத காரணத்தினாலே, அர்த்தமும் காமமும் இலக்காக இருக்கின்ற காரணத்தினாலே அதை அடைய முடியவில்லை, அடைந்தும் இன்பத்தை அனுபவிக்க முடியவில்லை. நான் இன்னும் எதிர்பார்த்த அர்த்தங்கள்லாம் கிடைக்காமல் இருக்கிறது, இன்னும் குறைபாட்டோடையே இருக்கிறேன். இவ்வளவு தோஷங்கள் இருக்கிறதுனால என்னால் இந்த உலகத்துல இனிமேல் வாழ முடியாது, இதெல்லாம் இல்லாது என்னால் வாழ முடியாது, ஆகினாலே நான் இறந்து விட்டால் இந்த கஷ்டங்கள் எதுவுமே என்னை தொடாது, ஆகினாலே நான் இறந்து விடுகிறேன். இவருக்காக நான் என்னை இறந்து விடுகின்றேன், பையனுக்காக நான் பையனுடைய கஷ்டத்தை பார்த்து என்னால் வாழ முடியாது, ஆகினாலே நான் இறக்கப் போகின்றேன். கணவனுடைய கஷ்டத்தை பார்த்து என்னால் வாழ முடியாது, மனைவனுடைய மனைவியினுடைய கஷ்டத்தை பார்த்து என்னால் வாழ முடியாது, அதனால் நான் இறந்து போகிறேன். இறத்தல் என்பது அன்பினால் ஏற்படுவது அல்ல. அன்புக்கு இறப்பு என்பது இல்லை. அதனால்தான் அர்ஜுனன் சொல்றார் அல்லவா பகவான், நீ சண்டை போட்டு உயிரை இழந்தாயே ஆனால் சொர்க்ககதி அடைவாய். அப்ப இறப்பு கிடையாது. ஒருவேளை நீ வெற்றி பெற்றால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிப்பாய். எவ்வளவு தெளிவான அறிவுப்பார். எங்கே அன்பு இல்லையோ அங்கே நம்மை நாமே மாய்த்துக் கொள்கிறோம் என்றால், குறைபாடு உடைய மனதுடன் என்னை நானே மாய்த்து கொள்ளும் போது இன்னும் குறைபாடு உடைய ஒரு பிறவியைத்தான் என்னால் நாட முடியுமே தவிர மேலான ஒரு பிறவி என்பது எனக்கு கிடைக்காது, மேலான சிந்தனை எனக்கு இருக்காது, மேலான வாழ்க்கை முறை எனக்கு இருக்காது. பாருங்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பெரும் செல்வம் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு ஜீவன் பிறக்கிறது. ஆனால் அதனுடைய மனம் பார்த்தால் அவ்வளவு இழிவான மனம், இழிவான செயல்பாடுகள் கொண்ட வாழ்க்கை முறை, கீழ்த்தனமான எண்ணங்கள், ஒன்றுமே இல்லா தாரித்ரியம் பிடிச்சிருக்கக்கூடிய குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது. உத்தமமான எண்ணம் உடையவனாய், உத்தமமான செயல் உடையவனாய் ஒரு குழந்தையை பார்க்கிறோம். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே என்னை நான் மாய்த்துக் கொள்ளுதல் என்பதற்காது இறப்பு என்னை தேடி வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். அதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷசே மகிம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயா. ஏ அர்ஜுனா, எழுந்திருப்பா. ஒருவேளை நீ தோற்றுவிட்டால், உன்னை மற்றவர்கள் கொன்றுவிட்டால் போரிலே, ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் பிராப்ஸ்யசி, நீ சொர்க்கத்தை அடைவாய், மேலான சுகம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீ அடைவாய். ஜித்வா, ஒருவேளை நீ வெற்றி பெற்று விட்டால், போக்ஷசே மகிம், இந்த உலகத்தில் உடைய சுகத்தை அனுபவிப்பார். அன்பு என்பது தன்னைத்தானும் மாய்த்துக் கொள்வதில்லை, மற்றவர்களையும் மாய்ப்பதற்கு விடுவதும் இல்லை. தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டு மற்றவர்களையும் மாய்த்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை ஒரு ஜீவன் செய்தால் அது அன்பினுடைய வெளிப்பாடு அல்ல.
நிறைய நான் சிந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விட்டு விடுகிறேன். மீண்டும் உள்ள சிந்தனைகளை எல்லாம் நீங்களும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக நான் 7வது விஷயமாக சொல்ல வருவது, எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அறிவு தேடுதல் இருக்கும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே பிரேமை பக்தி இருக்கும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனம் எப்பொழுதும் சாந்தமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். எங்கே அன்பு இல்லையோ அங்கே அறிவு தேடுதல் இருக்காது, பக்தி இருக்காது, அமைதி இருக்காது, ஆனந்தம் இருக்காது. நாரத மகரிஷி சொல்றார், இறைவனின்பால் நீ பக்தி வைத்தால் உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றார். சாந்தி ரூபாத் பரமானந்த ரூபாச்சே. மனம் சாந்தியா இருக்கும். பரமானந்த ரூபாக, ஆனந்தம் கூட சொல்ல, பரமானந்தம். ஓ துக்க நிவிருத்தி சுகப்பிரா, துக்கமே இருக்காது, ஆனந்தம் ஆனந்தம். நீங்க உடனே கேட்க கூடாது, நான் பக்தன் தானே, எனக்கு இவ்வளவு பக்தி பகவான் இருக்கிறதே, ஆனா எனக்கு உடல்ல வியாதி வந்து விட்டதே, தீர்க்க முடியாத வியாதி வந்து விட்டதே, கஷ்டம் வந்து விட்டதே. ரொம்ப அல்பமா கீழே இறங்கிடுவோம் நாம. படைக்கப்பட்டவையினுடைய தர்மத்துக்கு ஏற்பத்தான் இருக்கும். எது படைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது அதனுடைய தர்மத்துக்கு ஏற்பத்தான் இருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது, மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது அதனுடைய தர்மத்துக்கு ஏற்ப இருக்கு. நான் அதுடன் போய் என்னை இணைத்துக் கொண்டு சுகித்துவ பாவத்தை ஏற்படுத்துறேன். இது இப்படி இருந்தா தான் எனக்கு சுகம் கிடைக்கும், இப்படி இல்லை என்றால் எனக்கு சுகம் கிடைக்காது. நானா அது இடத்திலே ஒரு ஸ்நேக பாவத்தையும் சங்கத்தையும் வைத்துக் கொண்டு, இது இவ்வளவு குறைபாடு இருக்கிறதே, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையே, கஷ்டத்தை கொடுக்கிறதே, வியாதியை கொண்டு வந்து கொடுத்து விட்டதே. உறவு என்று இருந்தால் உரசல்கள் இருக்கும், அதான் உறவு. நான் இறைவனுடைய பக்தன் தானே, எனக்கு இப்படி உறவுலே உரசல் வரலாமா? நான் என்ன பாவம் செய்தேன்? முட்டாளே, அடிப்படையாக நமக்கு சிந்தனை தெளிவு இல்லை என்றால் நமக்கு எந்த விஷயமும் மருந்தாக அமையாது. ஜாதஸ்ய ஹி த்ருவஹா மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரியே அர்த்தே நத்வம் சோசித்தும் அருகசி. என்ன அழகான பாடல் அர்ஜுனன் சொல்றார். பிறந்தவை இறக்கும், இறந்தவை பிறக்கும், அதுதான் அதனுடைய தர்மம். உன்னால் பரிகாரம் செய்து அதை மாற்றிவிட முடியுமா என்றால் முடியாது. ஆகையினாலே உன்னுடைய நேரத்தை பரிகார பூஜையிலே கொண்டு போய் செலவிடாதே, ஆத்மாவை அடைவதற்கு முயற்சி எடுறாங்கிறார் பகவான். அன்பு எங்கே இருக்கோ அங்கே பக்தியும் ஞானமும் எப்பொழுதும் குறையாமல் இருக்கும். அமைதியும் ஆனந்தமும் தாண்டவம் ஆடும். ஆனந்த தாண்டவம். எங்கே அன்பு இல்லையோ அங்கே பக்தியும் ஞானமும் இருக்காது. அமைதியும் ஆனந்தமும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கடைசியாக நிறைய
சிந்தனை வந்து கொண்டே இருக்கு. கடைசி சிந்தனையாக அன்பு தன்னை பற்றி சிந்திக்காது. உலகத்தை பற்றியும் சிந்திக்காது. என்ன பண்ணும்? இறைவனை பற்றியே சிந்திக்கும். எவ்வளவு பெரிய சுயநலம் உங்களுக்கு! நாங்கள்லாம் பாருங்கள், என் குடும்பத்துக்காகவே உழைக்கிறோம், குடும்பத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பன்னிக்குட்டி அதுதான் பண்ணுகிறது. பக்கத்திலேயே நதி ஓடுகிறது, அங்கே வந்து பசுமாடு குளிக்கிறது. நாய் தண்ணிக்குள்ளே வரதில்லை, அது வெளியில இருந்து குறைத்து கொண்டே இருக்கு. குடும்பத்துக்காக நாங்கள் சிந்திக்கிறோமே, உழைக்கிறோமே, நேரத்தை குடிக்கிறோமே, வாழ்க்கையவே அர்ப்பணித்திருக்கிறோமே, தியாகம் பண்ணுகிறோமே. அன்பு எங்கே இருக்கோ அங்கே தன்னையும் நினைக்காது, மற்றவர்களையும் நினைக்காது, இறைவனை தவிர. இதைத்தான் பகவான் சொல்றார், அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஹா பரியுபாசதே தேஷாம் நித்யாபயுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமி. அவனை தவிர வேற எதையுமே நினையாமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை தவிர வேற ஒரு பொருள் இல்லையே நினைப்பதற்கு. அப்படியே ஒருவேளை அவனை தவிர நிறைய பொருள்கள் இருப்பதாக பாவித்தால் அவனை தவிர வேறு ஒன்று இல்லை. ஆகையினாலே வாசுதேவகா சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. அவனை தவிர வேறு ஒன்று இல்லை, ஆகையினாலே அவனைத்தான் நான் நினைக்கின்றேன். எப்படி? எல்லாம் அவன்தான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் ஊனாகி யான் எனதென்ற வரவரை கூத்தாட்டுவானாகி நின் தாயை என் சொல்லி வாழ். எல்லாம் அவன்தான். அப்ப அவனை தவிர வேறொன்றையும் நினையாமை. அப்ப அங்க என்ன வந்து விடுறதுன்னா, அன்புல அபேத தன்மை. நம்ம வந்துட்டோமா? இப்போ சரியான இலக்குக்கு வந்துட்டோமா? அன்பு வேற்றுமை உணர்விலிருந்து நம்மை முழுமையாக விடுவித்து விடுகிறது. அன்பு இல்லாத இடத்திலே இறைவனை தவிர எல்லாவற்றையும் நினைக்கும். அதுல முக்கியமாக தன்னையே நினைத்துக் கொண்டு, தன்னையே நினைக்கும், தன்னை மட்டுமே நினைக்கும். தன்னையே நினைப்பதனால தான், தன்னுடைய நலன் மட்டுமே மேலானதாக இருப்பதனால தான் தனக்கு நலன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்திடத்திலே கவனத்தை செலுத்துகிறோம். தனக்கு நலன் கொடுக்கக்கூடிய காரியத்திடத்திலே கவனத்தை செலுத்துகிறோம். தனக்கு நலன் கொடுக்கக்கூடிய மக்களை விரும்புகிறோம். தனக்கு நலன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை விரும்புகிறோம். தனக்கு நலன் கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய பொருளை சார்ந்திருக்கிறோம், பிடித்து வைத்துக் கொள்கிறோம். தனக்கு நலன் இல்லாத எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும், எவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, தனக்கு அது நன்மை கொடுக்கவில்லைன்னு இந்த ஜீவன் முடிவு செய்து விட்டது என்றால் அதை தூக்கி எறிந்து விடுகிறது. பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு நடந்த சம்பவம். எனக்கு சிறு பிராயம், பள்ளிக்கூடம் போகக்கூடிய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். காலையிலே கல்யாணம் ஆகிறது. மணமகனும் மணமகளும், மணமகனுடைய வீடு
பூர்வ ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எங்க வீட்டினுடைய எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு. மணமகளுடைய வீடு அதே வீதியிலே ஒரு 50 வீடுகள் தள்ளி இருக்கக்கூடிய வீடு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் சேர்ந்து வாழுங்கிற உறுதிப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கை பிரயாணத்தை துவங்கலாம், 2 வீட்டுக்காரரும் சேர்ந்து வாழலாம் என்றெல்லாம் பேசி முடிவெடுத்துக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழக்கூடிய அந்த சம்பந்தின்னு சொல்றோம் அல்லவா, அதை ஏற்படுத்தி கொண்டு காலையிலே மாங்கல்ய தாரணை நடக்கிறது. மாங்கல்ய தாரணை முடிந்த பிறகு என்ன நடந்தோ தெரியவில்லை, இரு வீட்டார்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு பெரும் சண்டை ஏற்பட்டு இந்த பெண் வீட்டுக்காரர்கள் இவர்களுடைய உறவை முறித்துக் கொண்டு, மங்கள தாரணை முடிந்து 1 மணி நேரம் கூட ஆகலை, இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். புதிய புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பெண் கணவன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் அந்த ஆடை ஆபரணங்களை கூட இன்னும் மாற்றவில்லை, அதே அந்த மனக்கோலத்திலேயே இருக்கிறது. இரு வீட்டார்களுக்கும் இடையிலே பயங்கரமான வாக்குவாதம், சண்டை, கைகலப்பு வரை போய் இந்த பெண்ணினுடைய அப்பா அந்த பெண்ணை கூப்பிடுகிறார். இந்த பெண்ணை, மனமாகி போன அந்த பெண்ணை, நீ வரியா, எங்கூட வந்தே ஆக வேண்டும், இவர்கள் நம்மை மதிக்கவில்லை, ஆயினை இனிமே நீங்க இருப்பதற்கு உனக்கு அருகதை இல்லை, ஆகினால எங்களுடன் வந்து விடு. நான் வேணுமா, இந்த வாழ்க்கை முறை உனக்கு வேணுமா? அந்த பெண் ரொம்ப அமைதியா அழகா சொல்கிறது, எனக்கு இதுதான் இனிமேல் வாழ்க்கை, நீ போ, நீங்க இடத்துக்கு காலி பண்ணும், உங்களுக்கு என்ன இங்க வேலை? இப்போ கல்யாணமாகி 1 மணி நேரம் கூட ஆகல. நினைத்து பாருங்கள், என்ன உறவு. 25 வருட காலங்கள் சீராட்டியவன் ஒரு க்ஷணப்பொழுதிலே தூக்கி எறியப்பட்டு விட்டான் எல்லோர் முன்னிலையிலும். அவ்வளவுதானே அன்பு. எங்கே இது நம்ம அன்பு நினைச்சுக்கிறோம்ல, இது அன்பு அல்ல. முழுக்க முழுக்க ஒவ்வொருக்கு ஒருவர் இடையில இருக்கக்கூடிய ஸ்நேக பாவம், சங்க பாவம், சுயநல பாவம், தனக்கு இன்பம் இல்லாத ஒரு பொருள், தனக்கு பிரியமில்லாத ஒரு பொருள் இங்கே இருக்கக்கூடாது, இவனுடையது. இது சொல்லுகிறது, எனக்கு பிரியமான பொருள் இங்கே இருக்கிறது, நீ எனக்கு பிரியம் இல்லாதவனாக இருக்கிறாய், நீ இடத்த காலி பண்ணு. என்னுடைய இன்பத்திற்கு தடையாக இருக்கிற இடத்தை காலி. நம்ம இதெல்லாம் அன்பு நினைச்சுக்கிறோம், இப்படிலாம் வாழ்ந்ததான் சிறப்பான வாழ்க்கையை நினைச்சுக்கிறோம். அன்பினுடைய தாத்பரியம் நமக்கு புரியாததுனாலே உண்டான தோஷம், தன்னை மட்டுமே நினைக்கும், தன்னை மட்டுமே நினைக்கும், தன்னுடைய நலன் மட்டுமே முக்கியம், தன்னுடைய நலனுக்காக எதை வேணால் தூக்கி எறிவதற்கு தயார், யாரை வேணா தூக்கி எறிய தயார், எந்த சூழ்நிலையை வேணா தூக்கி எறிய தயார். கடவுளையே தூக்கி எறிகிறது அப்படின்னா மற்றவங்க எப்பேற்பட்ட ஜீவன். சுயநலத்தினால கடவுளையே தூக்கி எறிஞ்சாச்சு, அப்புறம் மற்றவங்களை தூக்கி எறிவதற்கு கேட்கும். இப்பேற்பட்ட ஜீவனால் தன்னையும் மரணத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது, மற்ற ஜீவனையும் மரணத்திலிருந்து விடுவிக்கவும் முடியாது. அப்ப தானும் பிறந்து இறத்தல் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும், மற்ற ஜீவனும் பிறந்து இறத்தல் என்பதை எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இது எல்லாத்தையும் சுருக்கி நடந்த சம்பவத்தை எல்லாம் அழகாக கதை வடிவத்திலே அவதூதர் யமதர்மராஜாவிற்கு சொல்லி நமக்கு இவ்வளவு பெரிய செய்தியை மறைச்சு கொடுத்துட்டு போறார். இந்த கபோதகா என்று சொல்லக்கூடிய புறா, ஆண் புறா பெண் புறா இரண்டும்
கிரகஸ்த ஆசிரமத்திலே வாழ்கின்றது. ஸ்நேகத்தை வைத்துக்கொண்டு, சங்கத்தை வைத்துக்கொண்டு கிரகஸ்த ஆசிரமத்திலே ஒரு கூட்டிலேயே வாழ்கிறார். இந்த சொல் ரொம்ப முக்கியம். கபோதோ ஸ்நேக குணித ஹிருதயோ கிரக தர்மினௌ. கிரக தர்மத்தை திருஷ்டிம் திருஷ்டியாங்கமங்கேன புத்திம் புத்தியா பபந்தது. கிரக தர்மம் என்பது உன்னதமான தர்மம், பாதுகாப்பான தர்மம். நம்முடைய முன்னோர்கள் நம்ம கண்டுபிடித்து கொடுத்திருக்கக்கூடிய தர்மத்துல கிரக தர்மம் என்பது இருக்கின்றதே ரொம்ப உன்னதமான ஒரு தர்மம். ஆனால் நாம் அதை ரொம்ப வாழ தெரியாமல் சுயநலத்துல கொண்டு போய் நாம் அதில் இருக்கிறதுனால அந்த தர்மத்தையே நாம் ரொம்ப கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமான சமூகத்தில் எல்லோரும் கேட்கின்ற அளவு செய்து இந்த மாதிரிலாம் வாழக்கூடாது, இஷ்டத்துக்கு வாழலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தை அடுத்து வரக்கூடிய சமூகத்திடத்திலே விதைத்து எப்படி வேணா வாழ்க்கை வாழலாங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தது காரணம் நமக்கு அந்த தர்மம் கிரகஸ்த தர்மத்தினுடைய அந்த உன்னத நிலையை நமக்கு புரியாத காரணம். இந்த கிரகஸ்த தர்மத்துல முதல்ல பாதுகாப்பு இருக்கிறது. பெரும் பாதுகாப்பு, ஒவ்வொரு ஜீவனுக்கும் பெரும் பாதுகாப்பு, எல்லா வகையிலும் பாதுகாப்பு. இரண்டாவது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டே போகக்கூடிய தன்மை. யாராவது ஒருவர் யாருக்காவது உதவி செய்து கொண்டே போகக்கூடிய தன்மை. பணத்தால், அன்பால், அறிவால், நேரத்தை கொடுப்பதால், உடைமைகளை கொடுப்பதால், செல்வத்தை கொடுப்பதால் அப்பேற்பட்ட கிரகஸ்த ஆசிரமத்தை மேற்கொண்டு இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தன்னை இணைத்துக் கொண்டு ரொம்ப அழகா எழுதுறார், ரொம்ப கவிதை நடையிலே எழுதுறார். திருஷ்டிம் திருஷ்டியாம் அங்கமங்கேன புத்திம் புத்தியா பவந்தது. கண்ணுடன் கண்ணும், அங்கத்துடன் அங்கமும், புத்தியுடன் புத்தியும் இணைந்து ஒன்றோடு ஒன்று ஒன்றுபடுத்தி தன் வாழ்க்கையை வாழ்கிறது. என்ன அழகான. சரி, அவ்வாறு வாழக்கூடிய இந்த ஜீவராசி இரண்டும் ஒன்றாக சாப்பிடுவது என்ன, ஒன்றாக உறங்குவது என்ன, ஒன்றாக உட்காருவது என்ன, ஒன்றாக சஞ்சரிப்பது என்ன, ஒன்றாக நிற்பது என்ன, ஒன்றாக பேசுவது என்ன, ஒன்றாக விளையாடுவது என்ன, ஒன்றாக மரங்களிடத்திலே பறந்து போவது என்ன, காடு விட்டு காடு போவது என்ன, இப்படி ஆனந்தமாக ஒரு வாழ்க்கை. கணவன் மனைவி தயை செய்து கொள்வதும், மனைவி கணவனுக்கு தயை செய்து கொள்வதும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் ஆனந்தமாக வாழ்க்கை கழிகிறது. இவனுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அவள் நிறைவேற்றி கொடுக்க, அவளுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு இவன் நிறைவேற்றி கொடுக்க, இப்படி ஒருவருக்கு ஒருவர் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாய் வாழ்க்கை வாழ்கிறார். இதெல்லாம் கிரகஸ்த ஆசிரமம் நடக்கிற விஷயம்தான். அதெல்லாம் சொல்றாருங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்நேகத்தை வெளிப்படுத்தி ஒன்றுடன் ஒன்று வாழ்கின்ற நேரத்திலே இந்த பெண் புறாவானதல் கர்ப்பம் தரிக்கிறாள். பிரசவ காலம் வருகிறது, முட்டைகள் இடப்படுகிறது. கணவன் முன்னிலையிலே முட்டைகள் இடப்பட்டு அந்த முட்டைகள் அடைகாக்கப்பட்டு அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் எல்லாம் வெளியிலே வருகின்றன. இப்போ
2 ஜீவன் இருந்தது இப்பொழுது பல ஜீவனாக மாறுகிறது. இந்த குழந்தைகள் வெளியிலே வந்து அந்த குழந்தைகளுடைய செயல்பாடெல்லாம் பார்க்கிறதாம் இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும். ரொம்ப அழகா எழுதுறார். எப்படி இந்த ஜீவன் ஸ்நேகத்தையும் சங்கத்தையும் கொள்கிறான் என்பதற்கு எவ்வளவு அழகான உதாரணம் கொடுக்கிறார் பாருங்கள். தேஷு காலே விஜாயந்த ரச்சிதாவயவாஹரே சக்திபிர் துர்விபாவ்யாபிஹி கோமலாங்க தனூருஹா. இந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் எல்லாம் வெளியில வருகிறது பகவானுடைய அனுகிரகத்தினாலே. ஹரேஹே சக்திபி, ஹரியினுடைய சக்தியினால். பகவான் வந்து அவருடைய அனுகிரகத்தினால அவருடைய சக்தியை பயன்படுத்தி முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியே வந்து விட்டது. இப்ப அந்த அந்த குஞ்சுகளை எல்லாம் இந்த ரெண்டும் பார்க்கின்றதா. ரச்சிதாயே அவயவா, நல்ல அழகான அவயவங்கள், பார்ப்பதற்கே ரம்யமாக இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாம் அந்த குஞ்சுகளிடத்திலே பார்க்கின்றதா. அதோட கோமலாங்க தனூருகா, மிருதுவான அங்கங்கள், ரோமங்கள், இவைகளெல்லாம் கூடி அழகான ரெக்கைகளோட கூடி அந்த உருவத்தை பார்க்கும் காலத்திலே இந்த ஜீவனுக்கு மோகம் என்பது வருகிறது. இந்த 2 ஜீவனுக்கும் அந்த வஸ்துக்களை பார்த்து மோகம் வருகிறது. முதல்ல உருவத்திடத்திலே மோகம். பாருங்கள், பகவானுடைய சக்தின்னு சொல்லிட்டார். அப்போ பகவானுடைய அனுகிரகம் இல்லாம ஒரு ஜீவன் வெளியில வர முடியாது. நாம நினைச்சுக்கிறோம் நம்மால் தான் உற்பத்தி செய்து கொண்டு வரப்பட்டது. ஹரேகே சக்தி பிகிங்கிற வார்த்தையை போட்டுட்டார். இறைவனுடைய அருள். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகளை கொண்டு போய் இறைவனுடைய பாதத்திலே வைத்து விட்டு வருவார்கள். இறைவனுடைய பாதம், குருவனுடைய பாதம், பெரியவர்களுடைய பாதத்திலே வைத்து உன்னுடைய பிரசாதம் அப்பா, குலதெய்வத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார்கள். குலதெய்வத்துல கொண்டு போய், இப்பா உன்னுடைய பிரசாதம், நீ கொடுத்திருக்கின்ற பொருள் எப்படி இருந்தாலும் அதை நான் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற அந்த பாவத்துடன் அதை எடுத்துக்கொள்வார். அந்த வகையில் எந்த வகையிலும் அந்த பொருளிடத்திலே தனக்கு மோகம் வந்துவிடக்கூடாது, துன்பம் வந்துவிடக்கூடாது, கர்வம் வந்துவிடக்கூடாது, அகங்காரம் வந்துவிடக்கூடாது, ஆசை வந்துவிடக்கூடாது என்பதை சொல்லாமல் சொல்லி இது ஈஸ்வர பிரசாதம், குரு பிரசாதம். ஆனா இன்னைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்? தானும் மோகத்துல இருந்து தன் மூலமாக வரக்கூடிய இறைவனுடைய பொருளிடத்திலும் மோகம் கொண்டு இப்ப இந்த உடம்பை பார்க்கும் போதே ஒரு மோகம். அது என்னை போலவே மூக்குடையதாக இருக்கிறது, அது என்னை போலவே கண் உடையதாக இருக்கிறது, அது என்னை போலவே தோல் படைத்ததாக இருக்கிறது, அது என்னை போலவே வர்ணம் உடையதாக இருக்கிறது, என்னையே பார்க்கிறது. இது முதல் மோகம் ஆரம்பிச்சாச்சு. அடுத்த இன்னும் கொடூரமான மோகம் எதிரானா பிரஜாஹா புபுஷதுஹு பிரீதௌ தம்பதே புத்திரவத்சலௌ ஸ்ருண்வந்தௌ கூஜிதம் தாசாம் நிர்வ்ருதௌ கலபாஷிதஹ. இனிமையாக பேசுவது. அந்த குழந்தையினுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அது ஒரு பெரிய மோகத்தை கொடுத்து இந்த குஞ்சுகள் எல்லாம் சப்தம் எழுப்ப ஆரம்பித்த உடனேயே அது பெரிய ஆனந்தத்தை கொடுக்கின்றதாம், மோகத்தை கொடுக்கின்றது. அந்த மோகத்தினுடைய வெளிப்பாடு என்ன? தன்னை இழந்து, தான் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை இழந்து, தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து, தான் அடைய வேண்டிய இலக்கை இழந்து, அதை பற்றி எதுவுமே சிந்தனை இல்லாமல் இந்த மோகித்திருக்கக்கூடிய பொருளிடத்திலேயே பின்னாடியே போவதுதான் வாழ்க்கையின் இலக்காக மாறிவிடுகிறது. அன்பு இல்லா தன்மை.
என்ன நடந்தது சாயங்காலம் விரிவா பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.